ஹாய் கைஸ், நான் உங்கள் லோர்ட். இது என்னோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட். நான் ஒரு ஓன் கிராஸ் ஓவர் மேங்கா கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். I got loyalty inside my DNA. I got loyalty inside my DNA. I got killer beats, got war and peace inside my DNA. I got poison, pain, and joy inside my DNA. இந்த சாப்டரோட பேரு ஏ ஃபிஸ்ட் ஃப்ரம் த ஸ்கை. ஸ்டோரி ஸ்டார்டிங்ல டான்ஜிரோவும் ஜெனிட்ஸும் காட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வானத்துல இருந்து ஏதோ நம்மள நோக்கி வருதுன்னு டான்ஜிரோ ஸ்மெல்ஷன்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு ஜெனிட்ஸு கிட்ட சொல்றான். அதுக்கு ஜெனிட்ஸு ஏதாவது டீம் அண்ட் மீட்டேரா இருக்குமோன்னு பயத்தோட சொல்றான். அப்போ டான்ஜிரோ அது நம்மள நெருங்கிட்டுக்குன்னு சொல்றான். அந்த பொருள் வானத்துல இருந்து கீழே விழுந்துடுச்சு. அது ஒரு பிளாஸ்டா கிரியேட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்ல இருந்து டான்ஜிரோ ஜெனிட்ஸுவை காப்பாத்துறான். டான்ஜிரோ ஜெனிட்ஸு கிட்ட பயப்படாத மாதிரி சொல்றான். அந்த பிளாஸ்ட்ல இருந்து ஒரு உருவம் ஜெனிட்ஸுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு ஜெனிட்ஸு இது ஒரு மனுஷனான்னு கேட்கறான். அந்த புகையில மறைஞ்சதுக்கு அப்புறம் டான்ஜிரோ அந்த மனுஷனை பார்த்து நினைக்கிறான், இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. அப்போ ஜெனிட்ஸு இது என்ன வானத்துல இருந்து வந்த ஏலியனான்னு அழுதுகிட்டே கேட்கறான். அதுக்கு டான்ஜிரோ வெயிட் பண்ணு ஜெனிட்ஸுன்னு சொல்றான். டான்ஜிரோ தன்னை அறிமுகம் படுத்திக்கிறான். என் பேரு டான்ஜிரோ கமடோ. நான் டிமன் ஸ்லேயர் கார்ப்ஸ்ல ஒரு சோர்ட்ஸ்மேன்னு சொல்லிட்டு நீ யாருன்னு கேட்கறான். அதுக்கு அந்த ஆளு என் பேரு சன்கோக். நான் ஒரு வகையான மார்ஷல் ஆர்டிஸ்ட்னு சொல்றான். அப்போ ஜெனிட்ஸு கோக்குவை பார்த்து மார்ஷல் ஆர்டிஸ்டடா அப்புறம் எப்படி வானத்துல இருந்து வந்தேன்னு கேட்கறான். அதுக்கு கோக்கு சிரிச்சுக்கிட்டே நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மெஷின் வழியா இங்க வந்து விழுந்துட்டேன்னு சொல்றான். அப்போ டான்ஜிரோ மனசுல நினைக்கிறான், இவனோட சென்ட் ரொம்ப நேர்மையான இருக்கு. பட் அந்த சென்ட்டுக்கு பின்னாடி ஒரு அதிபயங்கரமான சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள தேடி டீமன்ஸ் வருது. அப்போ டான்ஜிரோ ஜெனிட்ஸு கிட்ட டீமன்ஸ் எல்லா பக்கமும் வந்துருச்சுன்னு சொல்றான். அதுக்கு கோக்கு இந்த உலகத்துல ஃபைட்டர்ஸ் எல்லாம் வேற இருக்காங்களான்னு உற்சாகமா கேட்கிறான். கோக்கு நினைச்சுக்கிறான் டிமன்லாம் ஸ்ட்ராங் ஆப்போனன்ட்னு. அப்போ ஜெனிட்ஸு அழுதுகிட்டே இந்த டிமன் கையால நான் சாக விரும்பல மாறி சொல்றான். அப்போ டீமன்ஸ் அவங்க ரொம்ப நெருங்கிடுச்சு. டான்ஜிரோ வாட்டர் ஸ்டைல வச்சு டீமனை கில் பண்றான். அதே சமயத்துல கோகு தன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சியே டீமனை கில் பண்றான். டான்ஜிரோ ஆச்சரியத்துல எந்த பிரீதிங் ஸ்டைல் இல்லாம எப்படி அவன் தன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சியே டீமனை கில் பண்ணான்னு நினைக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் டீமனை கில் பண்ணதும் டான்ஜிரோ, நீ ஃபைட் பண்ற விதம் டிஃப்ரெண்டா இருக்கு. உன்னோட பிரீதிங் டெக்னிக் புதுசா இருக்கு. நீ உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சியும் ஃபைட் பண்ற. சூப்பர் கோகு கிட்ட சொல்றான். அப்போ ஜெனிட்ஸு நீ சூப்பரா ஃபைட் பண்ற கோகு கிட்ட சொல்றான். அதுக்கு கோகு, டான்ஜிரோ நான் என் வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீயும் நானும் ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்பேரிங் போடலாம்னு கேட்கறான். டான்ஜிரோ கோகுவா பத்தி நினைக்கிறான். இவனோட பவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே அதிகமா இருக்கு. இவன் இன்னும் சக்தி வாய்ந்தவனா மாறுவான் அண்ட் நிறைய மக்களை சேவ் பண்ணுவான். டான்ஜிரோ அண்ட் கோகு ரெண்டு பேருமே ஸ்பார் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஜெனிட்ஸு டான்ஜிரோ கிட்ட, உனக்கு என்ன மூல குணம் பிடிச்சா அவன் கூட ஃபைட் பண்ணா நீ செத்துருவடான்னு சொல்றான். ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்குது. இதோட சாப்டர் 1 முடியுது. இந்த சாப்டர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2 வேணும்னா காமெண்ட்ல சாப்டர்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.